ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். எனக்கு ஒரு மொபைல் வேணும். இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்போம்? ஐ வாண்ட் எ மொபைல். ஐ அப்படின்னா நான், இல்லைன்னா எனக்கு. வாண்ட் அப்படின்னா வேண்டும். இன்னொரு அர்த்தம் விருப்பம். ஐ வாண்ட் டு பிகம் எ டாக்டர். நான் ஒரு டாக்டராக விரும்புகிறேன். ஸோ வாண்ட் அப்படிங்கிறதுக்கு வேண்டும், விருப்பம் அப்படிங்கிற ரெண்டு மீனிங் இருக்குது. இந்த வாண்ட்டுக்கு பதில் நீடு அப்படின்னா எனக்கு தேவை அப்படின்னு அர்த்தம். ஐ நீட் எ மொபைல். எனக்கு ஒரு மொபைல் தேவை. ஐ வாண்ட் டு பை எ மொபைல். நான் ஒரு மொபைல் வாங்க விரும்புகிறேன். இந்த இடத்துல வாண்ட் அப்படின்றதுக்கு அடுத்து ஒரு இன்ஃபினிட்டிவ் வருது பாருங்க, டு பை. வாங்க இருக்கிறேன். ஐ வாண்ட் டு பை எ மொபைல். நான் ஒரு மொபைல் வாங்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பை, அந்த பை அப்படிங்கிற வேர்பை எடுத்துகிட்டு ஈட் அப்படின்னு அப்ளை பண்ணுவோம். ஈட்னா என்னது? சாப்பிட்றதா. ஐ வாண்ட் டு ஈட் எ கேக். மொபைலுக்கு பதிலாக கேக். ஸோ நான் கேக் சாப்பிட விரும்புகிறேன். இந்த மாதிரி நவுனையும் வேர்பையும் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஐ வாண்ட் டு கிவ் மணி. நான் பணம் கொடுக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு டொனேட். நான் தானம் செய்ய விரும்புகிறேன். ஓகே, இப்போ வாண்ட் அப்படிங்கிற வேர்பை எடுத்துகிட்டு கோ அப்படிங்கிற வேர்பை அப்ளை பண்ணுவோம். கோ அப்படின்னா போகிறது. ஐ கோ டு பை எ மொபைல். நான் மொபைல் வாங்க போகிறேன். அதை ஐ ஆம் கோயிங் டு பை அப்படின்னு சொன்னால் இன்னும் கரெக்டாக இருக்கும். ஐ ஆம் கோயிங் டு பை எ மொபைல். நான் மொபைல் வாங்க போகிறேன். இமீடியட் ஃப்யூச்சர். இந்த கோயிங் டு அப்படிங்கிறது இமீடியட் ஃப்யூச்சர். ஐ ஆம் கோயிங் டு பை எ மொபைல். இப்போ இதே சென்டென்ஸை வேறு மாதிரி மாற்றுவோம். லேட்டஸ்ட் மொபைல் என்ன இருக்கிறது? மொபைல் வாங்க போயிட்டோம். அங்கே போனோன்னே என்ன கேட்போம்? லேட்டஸ்ட் மொபைல் என்ன இருக்குது அப்படின்னு தானே கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? ஐ வாண்ட் எ மொபைல், ஓகே. ஐ நீட் எ மொபைல், ஓகே. ஐ வாண்ட் டு பை எ மொபைல். லேட்டஸ்ட் மொபைல் என்ன இருக்கிறது? லேட்டஸ்ட் மொபைல் எனக்கு உங்களால் காண்பிக்க முடியுமா? லேட்டஸ்ட் மொபைல் காமிங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ண வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இந்த குட் யூ அப்படிங்கிற வார்த்தைகளை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ரொம்ப ரெஸ்பெக்டாக பணிவாக கேட்குறதுக்கு குட் யூ அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். குட் யூ கிவ் மீ எ பென் அப்படின்னா பேனா கொடுக்க முடியுமா? குட் யூ கிவ் மீ மணி, பணம் கொடுக்க முடியுமா? ஸோ அதே மாதிரி இங்கே ஐ வாண்ட் எ மொபைல், ஐ நீட் எ மொபைல் பார்த்துட்டோம். அதே மாதிரி ஐ வாண்ட் டு பை எ மொபைல் பார்த்தாச்சு. வாட் இஸ் த லேட்டஸ்ட் மொபைல்? லேட்டஸ்ட் மொபைல் என்ன இருக்குது? வாட் இஸ் த லேட்டஸ்ட் மொபைல்? குட் யூ ப்ளீஸ் ஷோ மீ. ஷோனா காமிக்கிறது. குட் யூ ப்ளீஸ் ஷோ மீ த லேட்டஸ்ட் மொபைல். இதவே வேறு மாதிரி சொல்லி பழகணும். குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ த டீட்டெயில்ஸ் ஆஃப் த லேட்டஸ்ட் மொபைல். குட் யூ ஷோ மீ த மாடல்ஸ் ஆஃப் த லேட்டஸ்ட் மொபைல்ஸ். இப்போ இந்த முழு வாக்கியத்தையும் சொல்லி பாருங்கள். ஐ வாண்ட் எ மொபைல். குட் யூ ஷோ மீ த லேட்டஸ்ட் மொபைல் ஃபோன்ஸ். உங்களால் லேட்டஸ்ட் மொபைல் ஃபோன்ஸ் காமிக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ணலாம். வார்த்தைகள் வேர்பையும் நவுனையும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ லேட்டஸ்ட் மொபைல் என்ன இருக்கிறது? லேட்டஸ்ட் மொபைல் எனக்கு உங்களால் காண்பிக்க முடியுமா? இந்த கேள்விகளுக்கு வாட் இஸ் த லேட்டஸ்ட் மொபைல்? குட் யூ ப்ளீஸ் ஷோ மீ த லேட்டஸ்ட் மொபைல். கேன் அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம யூஸ் பண்ணலாம். கேன் யூ ப்ளீஸ் ஷோ மீ த லேட்டஸ்ட் மொபைல். இந்த கேன் அப்படிங்கிற வார்த்தையை விட குட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பணிவாக, அதாவது ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்து கேட்குற மாதிரி, ரொம்ப ரெஸ்பெக்டாக ஜென்டலாக கேட்குற மாதிரி. இப்போ நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னா கேன் யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம எல்டர்ஸ்கிட்ட பேசுகிறோம், நம்ம ஆஃபீஸர்ஸ்கிட்ட, ஹையர் ஆஃபீஸியல்ஸ்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா குட் யூஸ் பண்ணணும். இப்போ அந்த குட் யூக்கு பதிலாக டூ யூ அப்ளை பண்ணால் என்ன, அந்த கேள்வி எப்படி வருதுன்னு பாருங்கள். டூ யூ ஹாவ் த லேட்டஸ்ட் மொபைல் மாடல்ஸ். உங்களிடம் லேட்டஸ்ட் மொபைல் ஃபோன்ஸ் இருக்கிறதா? நீங்கள் லேட்டஸ்ட் மொபைல் ஃபோன்ஸ் வச்சுருக்கீங்களா? மாடல்ஸ் வச்சுருக்கீங்களா? டூ யூ ஹாவ். ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோலையும் இதே பார்த்தோம். டூ யூ அப்படிங்கிற வார்த்தைகள், இந்த யூ வர்றதுனால டூ வருது. அதே மாதிரி அதே கேள்வியை அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். அடுத்த கொஸ்டின், இஸ் த லேட்டஸ்ட் மொபைல் அவைலபிள் இன் யுவர் ஷாப்? ஒரே அர்த்தம் தான், வேறு மாதிரி கேட்குறோம். இஸ் தி லேட்டஸ்ட் மொபைல் அவைலபிள் இன் யுவர் ஷாப்? உங்கள் கடையில் லேட்டஸ்ட் மொபைல் அவைலபிளாக இருக்கா? இந்த ஃபஸ்ட்டு டூ வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு கொஸ்டினில். செகண்ட் கொஸ்டினில் பி வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அகெயின் ஒரு டூ வந்திருக்கு பாருங்கள். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். அதில் நம்மளுக்கு அந்த பிராண்டு தெரியுது, நம்ம நேம் தெரியுது, அந்த பிராண்ட் நேம் தெரியுது. ஸோ டூ யூ ஹாவ் ஏபிசி பிராண்ட் மொபைல்ஸ்? ஓகே, அந்த ஏபிசி பிராண்ட் மொபைல்ஸை நீங்கள் வச்சுருக்கீங்களா? அதை எனக்கு காமிக்க முடியுமா?
do you have ABC brand mobiles, could you please show me that mobiles, இந்த மாதிரி சொல்லலாம். இந்த வாக்கியங்கள்லாம் பார்த்தோம் நம்ம இந்த வீடியோவில். இதில் இருக்கிற வேர்ப்ஸையும் நவுன்ஸையும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சத்தமாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்மளே மனசுக்குள்ளே சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பார்த்துக்கிறக்கூடாது. தட் இஸ் ராங். சத்தமாக சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோலையும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுச்சுவேஷனில் எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.